மாஸ்னா படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 5 ஸ்டார் கொடுக்கலாம் ப்ரோ. ஆறாம நல்லா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அப்படி இப்படி இல்லை, வேற மாதிரி இருந்துச்சு. தரமாகுது அப்படியே படத்தை ஒண்ணுமே அப்படியே மஸ்தாகுது. அப்படியே அஜித்னாலே சைக்கு அவர் தான் வேற மாதிரி இருக்குது. ராணி கிணி எல்லாமே சூப்பரா இருக்குது. சூப்பர் மஜாவா இருந்துச்சு ப்ரோ. பொய்யா சொல்லக்கூடாது ப்ரோ. அம்மால வேற மாதிரி அப்படி இப்படி இல்லை, படம் வேற மாதிரி இருந்துச்சு. சுத்தமாக நல்லாவே இல்லை. தலை நடிக்க வரல, அப்படி இப்படின்னு அதிக வச்சுக்க எதுவுமே சொல்ல முடியாது. படம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தரமாக இருக்குது. தலைக்கு பக்கா ஃபேன் பாய் சம்பவம்னா இந்த படம் தான் சொல்ல முடியும். தலை ரசிகர்லாம் பக்காவாக தினமும் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் போல இது. அந்தமாரி தரமாக இருக்குது படம். ஒரு கேரக்டரையும் ரெட் ஹவுஸ் சாங் எல்லாத்தையும் படம் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. சொல்லுங்க. ஃபுல்லி ஃபேன் பாய் மாதிரி சான்ஸே இல்லை. ஆதி ரவிச்சந்திரன் மாஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸலன்ட் மூவி, எஸ்பெஷலி ஃபார் ஏகே ஃபேன்ஸ். ஓகே செம்மையா இருக்கு படம். உங்களுக்கு பேர் அர்ஜுன் தாஸ் வந்து அழகாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே தான் படம். ஸ்டோரி வைஸ் சொல்ல போனால் ஒன்றுமே இல்லை. ஸ்டோரியில் ஃபேமிலிக்காக கஷ்டப்படுற மாதிரி, ஏன்னா ஃபேமிலி ரிலேட் பண்ணிட்டா ஃபேமிலி காமிச்சிட்டா நம்ம எதுவாக இருந்தாலும் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம். அதனால் ஃபேமிலி ரிலேட் பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட் ஒன்று அப்படி இப்படி இருந்தாலும் பக்காவாக இருக்குது படம். எல்லாருமே படத்தை செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். ஆனால் படம் நல்லா இல்லை. அந்த படத்துல கத்துறதுக்கு சீன் இல்ல, ஒரு கெத்தான சீன்ன்றது இல்ல. விஜயமுயற்சி படத்துல இந்த படத்துல கெத்து இல்லாத சீனே இல்ல. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது படம். எல்லாரோட ரோலுமே பக்காவா பண்ணிருக்காங்க. அதனாலதான் படம் பயங்கரமா இருக்கு. படம் சூப்பர் ப்ரோ. விடாமுயற்சியில போயிட்டு விடாம அழுதுகிட்டு வெளியே வந்தவங்களாம் குட் பேக் ஆகிட்டு போயிட்டு அவனுங்களால முடியாம முக்கி சிரிப்பு இல்லாம இது இல்லாம பயங்கர மாசு செம்ம சூப்பர் படம். சும்மா சொல்லக்கூடாது. படம் ஒன்லைன் ஸ்டோரின்னு எதுவுமே இல்லை. சின்னதா ஒரு மகன் ஒரு பொண்டாட்டியோட சொல்லு மட்டும்தான். படம் தான் மாசு. யாருக்கு என்ன எடுக்கணுமோ அந்த டைரக்டர் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறாரு. சரிங்களா? மாசு தான் படம். ஃபுல்லா மாசு தான். இந்த சீனு தான் போரா போகுதுன்னா இல்லை, ஓய்வு கொடுத்துருச்சு. பயங்கர மியூசிக்கு சொல்லவே தேவையில்ல. நம்ம ஜிவிக்கு இப்படிலாம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்க முடியுமான்னு தெளிவாக அழகாக கொடுத்துட்டாரு. அவருக்கு எல்லாம் வரும்னு காமிச்சிட்டாரு. டைரக்டர் சும்மா சொல்ல தேவையில்ல, யாருக்கு எந்த பொருளை கொடுக்கணும் தெளிவாக காமிச்சிட்டாரு. தலைக்கு இதான் மாசு மட்டும்தான் தலைக்கு. சில இந்த விடாமுயற்சி வேணாம் ப்ரோ, ஐயோ விட்டுருங்க சாமி கையெழுத்துக்கு போகிறா. படம் சூப்பர். எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இது ஃபேமிலி படம் தான். விடாமுயற்சிகளாக இது. இந்த விடாமுயற்சி பற்றி என்ன சொல்கிறாங்க? இந்த படம் சூப்பராக இது. தமிழ் பாட்டில் இருக்கு. இந்த படத்தை அடிச்சு வேறு படமே இல்லை. மங்காத மாரி இருக்கிற நல்ல படம் தான் இது. நல்லா இருந்துச்சு படம். சூப்பர் படம். படம் தரமான சூப்பர் ஃபேன் பெஸ்ட் சார். தலை தான் இனிமே சூப்பரான மூவி ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. ரிவ்யூ பார்க்காம இப்போ படத்தை பாருங்க. தலைவா தலைவா உயிரா குடிப்பா தொண்டை கட்டிக்கிச்சு. செம்ம சாங் தானா கத்திரசில படம் மும்பை பாஷா ரஜினிடா. மும்பை பாஷா நல்லா இருக்கும். படம் சூப்பர் தல. சூப்பர் ஹிட். சூப்பர் 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் தலையோட கம்பேர் பயங்கரமா இருக்கும். விடாமுயற்சி எவெல்லாம் மொக்கன்னு சொன்னானோ எல்லாரும் இப்போ ராஜி சார் நல்லா நடிச்சிருக்காரு. வழக்கமான இருக்கத்தோட சூப்பரா இருக்கு. மாஸ் ஃபேன் பேஸ் படம் தான் ஃபுல்லா. எதிர்பார்க்காத ஒரு பயங்கரம் வேற லெவலில் இருக்குண்ணா படம். நம்ம தானே படம்னாலே நம்ம தான். மியூசிக்லாம் எல்லாமே வேற லெவலில் படம். ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணே. வேற லெவல் தானே படம். படம்லாம் வேற மாதிரி நான் தரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க படம்லாம். விடாமுயற்சி பார்த்துட்டு பேசுனவங்களாம் இதை வந்து பார்த்துட்டு பேச சொல்லுங்கண்ணா. குட் பை அட்லி வந்து பார்த்துட்டு பேச சொல்லுங்க. அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கு. கத்திக்கே தொண்டெல்லாம் வலி. நான் தரமாக இருக்கு நான் படம். வேற மாதிரி நான் இது படத்தை செதுக்கி வச்சிருக்காரு ஆளு. வேற மாதிரி விடு. அச்சு தரமாகுது. வேற மாதிரி இது தலை தான் எப்பயுமே மாஸ். தலை இந்த படம் பார்த்தோன்னா கேரக்டர் வைஸும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் வேற மாதிரி படம் ஒர்த்தாக இருக்குது. எல்லாமே ஒர்க் ஆகிக்குது. தலைக்காக எடுத்த படம் இதான். வேற மாதிரி இருக்குது. தரமாக
சிறப்பான டைரக்டருங்க, ஃபேன்ஸ் பாய் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அதை விட மோசமாக இருக்குதுங்க. படம் சூப்பராக இருந்துச்சுடா, மாசம் இருக்குடா. அவன்கிட்ட சொல்லு, படம் சூப்பராக இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. மாமே நல்லா இருக்குது மாமே. தலையை வேற லெவலில் பார்த்தேங்க சார். இந்த தலை அருமை படம். டிவி தான் தலை சூப்பர் தலை. தலை அந்த கார் ஒரு சீனுக்கே முடிஞ்சிச்சு. படம் பயங்கரம், சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பர் தலை வெயிட் அடிங்க. ஆதிக்கு மாசம் எடுத்துருக்காரு, அதுக்கு மேல படம் நடிக்க முடியாது. தரமான சம்பவம்னா நல்லா படம் மாதிரி எப்பயுமே அதுதான், எப்பயுமே அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. வெயிட் தான் எங்க தலை, எப்பவுமே வெயிட் தான். ஆனா இங்க ஒன்னே ஒண்ணுதான், அவருக்காக தான் எல்லாமே இங்க. ஏகேனா ஏகே தான். இந்த மாதிரி வேற எங்க தலை எப்பயும் டூல் சூப்பரா இருக்கு சார், நல்லா பார்க்கலாம். நான் மாசா இருக்கு. சூப்பர் வெறித்தனம் தான். சூப்பரா இருந்துச்சு நம்ம படம். நல்லா இருந்துச்சு, நல்லா தருமையா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம் செம்மையா இருக்கு சார். அடிப்பொலி தகர்த்து பொலிச்சு வேற லெவல் படம். பயங்கரமா இருந்துச்சு படம். தொண்டை கட்டிச்சுனா சத்தியமா முடியல. நான் மியூசிக்லாம் பயங்கரமா இருந்துச்சுண்ணா. மியூசிக்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சுண்ணா. உள்ள போய் பாருங்க, தலை மாசம் வேற லெவல் சூப்பர். இந்த மாதிரி தான் படம் எதிர்பார்க்கறாங்க எல்லா தலை ஃபேன்ஸுக்கு. இது ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏகே வாழ்க, ஏகே வாழ்க, ஏகே வாழ்க. அஜித் வந்து திரும்ப ஒரு படம் கொடுக்கலாம். ஏன்னா நல்லா எடுத்திருக்காரு. திரும்ப வந்து கம்பேக் கொடுக்கணும். இவருக்கு இந்த டேரக்டர் இது கொடுத்தாக்கா கம்பேக் கொடுப்பாரு. வேற யாரோட ரோல் பார்த்துல பெஸ்டா இருக்கு? இவரு சிம்ரன் நல்லா அடிச்சிருக்காங்க, திரிஷா நல்லா அடிச்சிருக்காங்க, நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. சிம்ரன் ஒரு 2-3 சீன் தான் வராங்க, வந்து இட் கொடுத்துட்டு சூப்பரா போயிடுறாங்க. நல்லா வேற லெவல் பாட்டு. பாட்டு வந்து பழைய பாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு வந்து பழைய பாட்டு மாதிரி தெரியல, சூப்பரா அந்த இது பேக்ரவுண்ட் இதெல்லாம் கொடுத்து நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. வில்லன் சூப்பர் தல. சேம அஜித் வாலி படம் நடிச்சாரு, சேம வாலி மாதிரி தான் வில்லன் வாலியில் எப்படி அஜித் 2 பேரும் அதே மாதிரி இதுல 2 பேர் இருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த வில்லனுக்கு அந்த வாலி சீன் அஜித் சொல்லி காமிக்கிறாரு, வாலிக்கே வாலி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சீன் நல்லா சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க. படம் வேற லெவல் தல. படம் சூப்பர் வேற லெவல். திரும்ப நீங்க பாட்டு உள்ள பார்க்கலாம். நீங்க படம் பார்த்து தலை படம் பார்த்து வந்துக்கிறேன். வருஷம் தலை படம்னாலே மாசம் நம்மளுக்கு என்னைக்குமே தலை தான் நம்மளுக்கு எல்லாமே. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தலைனாலே வேற மாதிரி தான். வருஷம் தலை படம் வந்தாலே நான் என்னைக்குமே தலையை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னைக்குமே 10 பேர் தலையை பத்தி கலாய்ச்சாலும் சிங்கிளா நின்று நம்ம போட்டு தள்ளுறாள். நம்ம தலைக்கோசரம் இன்னும் என்னன்னா நான் சேர்த்து நான் ரெடியா இருக்கேன். தலை தாங்க எல்லாமே எனக்கு. நான் தான் தலை அப்படின்ற மாதிரி தான் என்னைக்குமே சரி தான். தலை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். தலை தான் மாசு எல்லாமே. தமிழ்நாட்டில் தலை அடிச்சதுக்கு யாருமே கிடையாது. தலை தான் எல்லாமே. தலை இன்னும் சரிதான். ரசிகர் வசரம் படம் கொடுத்து செதுக்கிட்டு இருக்காரு. ஒரு இதுவும் போன படம் கொஞ்சம் இதாகிடுச்சு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த படத்தில் தலை நான் யாருன்னு நிரூபிச்சுக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நான் சொல்லிக்கிட்டேன் என்னன்னா, தலையை பற்றி என்னைக்குமே குறை சொல்லாதீங்க. தலைனாலே நம்மளுக்கு வேற மாதிரி தான் இன்னைக்கு படம் தாறுமாறா இருந்துச்சு தலை. உண்மையிலே சொல்றேன், கேஜிஎஃப் எல்லாம் தோக்கடிச்சிருவாரு தலை. வேற லெவல் எடுத்திருக்காரு. ஒரு சீனு செதுக்கி வச்சிருக்காரு. ஒரு சாங்ல இருந்து ஒவ்வொரு டைலாக்கும் வேற லெவல். கேஜிஎஃப் இல்ல, அதோட மாஸ் பண்ணிக்கிறாரு. படத்தை போய் பாருங்க, வேற லெவல் இருக்குது. தலை தான் கெத்து, நீங்க தலை தான் தாறுமாறா எடுத்துக்கிறாரு படம். என் லைஃப்ல இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லை. உண்மை இது. டைரக்டர் ஆதி சக்கரவர்த்திக்கு, ஆதி ரவிச்சந்திரன் அவருக்கு நன்றி. கடவுளே கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே. ஓகே, ஏகே என்ட்ரி சீன் வேற லெவல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து முடியும் வர வேற லெவல்ல இருக்குது படம். தெறிக்க விட்டுக்கிறாரு. ஒரு சீனை கூட தெறிக்க விட்டுருக்காரு. வேற லெவலுக்கு ஜிவி பிரகாஷுக்கெல்லாம் கையெழுத்து கும்பிடணும், அந்த அளவு தெறிக்க விட்டுக்கிறாரு. ஒரு சீன் ஐயோ வேற லெவலுக்கு தலைவா. இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து நானே ரொம்ப நாளா ஆச்சு. வேற லெவல் எடுத்திருக்காங்க இந்த படம். உண்மையிலுமே டைரக்டருக்கு சொல்ல நன்றி தான் சொல்லலாம். ஒரு சாங் கூட வேற லெவல் இருக்கு. ஒரு சாங் கூட வேற லெவல் இருக்கு. தெறிக்க விட்டுருக்காங்க. இந்த படம் வேற லெவல்ல போவோம். கண்டிப்பா 100 நாள் ஓடும். அந்த அளவு வெற்றி அடையும். விடாமுயற்சி இல்ல, விடாமுயற்சிக்கு தாண்டி எல்லாருமே தூக்கி சாப்பிட்டாச்சு. இந்த ஒட்டுமொத்த உலக சினிமாவே இந்த வரலாற்று படைக்க இந்த படம். இன்ட்ரோ பண்ணுக்கு வேற லெவல் தலை தான் மாசு. இனிமேல் தமிழ்நாட்டில் தலை தான் மாசு. உலக நாடுகளே தலை தான் மாசு.
புஷ்பா 2 இல்லை, KGF 2 இல்லை, இங்கே குட் பை அக்லி தான், GB தான் வேற லெவலில் படம். உள்ளே போகல ஐஸ் கீட் இருந்தாங்க, ஃபயர் ஆமர் படம். எங்கேயும் புல்லட் ஷூட்லாம் போட்டுமாங்க, வெறும் புல்லட்ஸ் ஒன்றே இருக்கும். ஹெட்செட் ஏர்பேட்ஸ் எல்லாம் போட்டுமாங்க, காது இதெல்லாம் கிழியும். எல்லாரும் உட்காரவே இல்லை, நீங்களே நாங்கள் போய் தொண்டைங்கெல்லாம் புஷ்பா நான் 2.5 மணி நேரம் சம்பளம் நான் விடாமுயற்சியில் விட்டது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக பிடிச்சிட்டோம். பிஜிஎம் ஓஜி சாங்ஸ் தலை மரணம் மாசுனா ஒர்த்து வாட்சுனா மஸ்ட் படம் பிளாக் மாட்டாங்க. அம்மா எங்க தலையை பத்தி தப்பா ரிவ்யூ கொடுத்தா உமால சென்னையில எங்க தலை ரசிகர்கள் இங்கிருந்து ஆர்டர் பண்ற உமால போட்டு சொல்லுங்க. படம் இந்த மாதிரி படம் எவனாலும் எடுக்க முடியாது, அந்த அளவு தாறு மாதிரி எடுத்துக்கிறாரு. இது ஃபேன் சம்பவம் சூப்பர் வேற லெவல். தெறிக்க விட்டாச்சு, படமே தெரிக்குது. KGF இல்ல உமால எந்த படமும் இல்லை. புஷ்பா 2 அம்மா வேலைக்கு ஆகாது. அம்மா எங்க குட் பை அக்லி தலை படம் தான்டா நம்பர் 1. தலையோட வந்து ஆரம்பத்துல இருந்து கீழே முட்டி பாட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உருவாக்கி எல்லாம் வச்சுதேனா நம்ம தலையோட செதுக்கி வச்சுக்கிறாப்புல நம்ம டைரக்டர். அவரு வேற லெவல்ல நம்ம தலையோட பெஸ்ட் டைரக்டர். இவரு உண்மை புல்லு சட்டை மாதிரி எவனா பேசுனா ஒருத்த இங்க இருக்கிற எல்லாம் ரசிகர்ல கூட சென்னையில ஒருத்த தாறுமாறு ஆகிடுவேன். உமா தலை எப்படி எடுத்து வச்சுக்கிறாரா படம். அஜித் கடவுளே கடவுளே அஜித் அஜித் கீழே வந்து நீங்க உட்காரவே மாட்டீங்க. தயவு செஞ்சு ஐஸ் கட்டி தான் எடுத்துன்னு போயிருங்க. ஒரு செகண்ட் அப்படியே சும்மா ரெட் டிராகன் வேற லெவல் சம்பவம். ஜிவி பிரகாஷ் வேற லெவல் செதுக்கி வச்சிருக்காங்க. சரியா செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு வேற மாதிரி தர்ற மாதிரி இது படம் வேற மாதிரி வந்த மாதிரி இருக்கு ப்ரோ. கெத்த விடக்கூடாது.
வேற லெவல் தலைவா, சூப்பர் ஏகே. ஏகே வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்காரு படம். இந்த படத்தை வந்து வேற தெரிக்க விட்டு விடுறாரு அவரு. ஆளு கொண்டாட மாதிரி வெறி லெவல்ல இருக்குது, வேற லெவல்ல இருக்குது படம். பயங்கரமா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து முடிச்சிட்டோம். செகண்ட் ஷோ வாங்கி வச்சிட்டோம். இன்னும் 4 பேர் வந்து இன்னும் இருக்காங்க பாரு. இப்போ போற செகண்ட் ஷோக்கு தல உயிர் என் கடவுளே வேற லெவல்ல மண்டம் முக்கமல்ல வைபாவாத இடமே இல்ல. அப்படியே படம் இப்பதான் பார்க்க போறேன், வந்து சொல்றேன். சீட்டுக்கு மோடையில வந்து உட்காந்து பாக்குறேன். இது எப்படி சொல்றதுன்னா எவ்ரி இன்ஸ்டா வெரி மியூசிக்கு அதுக்கு மட்டும் தான் இருக்குது. ஆக்டிங் பொறுத்தளவு சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருக்கலாம், அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏகேவோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. ஆனால் வெரி மியூசிக் தான் மெயின். இந்த இன்ஸ்டாவோடைய ரீல்ஸு கண்டென்ட்டு அந்த மாதிரி இது தான் அதிகமாக எடுத்து வந்து கோத்துருக்காங்க. டான்னு சொல்கிறாங்க, பில்லாவுக்கு வந்த மாதிரி பின்னாடி சொல்கிற மாதிரி ஸ்டோரி எதுவும் இல்லை. டான்னு சொல்கிறாரு, ஆனால் பின்னாடி பார்த்தா டம்மி டான் மாதிரி இருக்குது. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? நான் வந்து பில்லா சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தா ஒரு டான்னு சொன்னோடனே பின்னாடி பேக்ரவுண்டு பெருசாக வரும்னு பார்த்தா இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. ஸ்டோரி வந்து ஃபுல்லாக ஷார்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து மியூசிக் தான் ப்ரோ ஃபுல்லாகவே. பில்லா மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்தா நல்லா இருந்துரும். அவர் அந்த பில்டப்புக்கு ஏற்ற பின்னாடி இருக்கிற அவருடைய டான் என்ற ஸ்டோரி வந்து நல்லா இல்லை. அந்த ஃபஸ்ட்டு அவர் ஏதோ ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த டைரக்டர், அதே மார்க் ஆண்டனி, அதோட அதோட இது அப்படியே கண்டினியூ மாதிரி இருக்குது. இப்போ படம் நடந்துனே இருக்குது, யாருக்கு வெளியே வரல. எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, அதான் வெளியே வந்துட்டேன். அதனால தான் ஓரளவுக்கு சொல்லலாம். அந்த மியூசிக் காரில் அவங்க பையனை காப்பாற்ற போகும்போது ஒரு மியூசிக் போகுது, அது எப்படி இருக்கு? தலைவலி வந்துருச்சு பிரதர். எந்த மியூசிக் தான் எடுக்குதுன்னே தெரியல. வெறும் பழைய பாட்டு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. மற்றபடி இந்த படத்தோட பாட்டுன்றது என் மைண்ட்லேயே இல்லை. சுமாராக போயிடுச்சு. வில்லன் ரோல் எப்படி இருக்கு? வில்லன் ரோல் சூப்பராக நல்லா செம ஃபன்னாக கேர்ள்ஸோட பயங்கரமாக என்ட்ரி கொடுத்தாரு. அதில் கொடுத்த பழைய பாட்டெல்லாம் பங்கமாக இருந்துச்சு. அவருடைய ரோல்லாம் எப்படி இருக்கு? அவருடைய ரோலெல்லாம் ஓகே நல்லா இருக்குது. 2 பேருமே விட்டு கொடுக்காம ஜாலியாக இருந்துச்சு. அது யாரு, ஏகேவா அர்ஜுன் தாஸனா யார் சொல்லுவீங்க? ஆக்டிங்கில் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க சிம்ரன் நல்லா எதிர்பார்க்கவே இல்லை, அந்த விசில் அடிச்சு வந்தாங்க, பங்கமாக இருந்துச்சு. த்ரிஷா சிம்ரனே ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க போது, த்ரிஷா ஓரளவு சுமாரான்ட்டாங்க. பிரியா வாரியர் ரோல் எப்படி இருக்கு? பிரியா வாரியர் ரோல் அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைங்க, சைலண்டாக இருந்தாங்க. சாங் எப்படிங்க சாங்? அர்ஜுன் தாஸோட ஒரு சாங் வருது பிரியா. நல்லா இருந்துச்சு, அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த டான்ஸ் அந்த பொண்ணு செம்மையாக இருந்துச்சு, மங்கமாக இருந்துச்சு. கொலை மாசுண்ணா செம்மையாக இருக்கு. ஆக்டிங் சாங் எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. வேற என்ன பெஸ்டா இருக்கு? பெஸ்டா நல்லா காமிச்சிருக்காங்கண்ணா சீன்ஸ்ல. நெகட்டிவ் சொல்றாங்க? நெகட்டிவ் எல்லாம் இல்லைண்ணா, பார்க்கலாம் படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா செம்மையா இருக்கு. மியூசிக் எல்லாம் செம்மையா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. இது விடாமுயற்சியோட இது ரொம்ப சூப்பர்ண்ணா. என்ன பெஸ்டா இருக்கு? பால்டவா சாங் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, காமெடியா இருக்கு, நல்லா சிரிப்பா இருக்கு, ரொமான்ஸா இருக்கு, நல்லா இருக்கு. நோ கமெண்ட், சிம்பிளி வெஸ்ட். என்னாச்சு, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன கோட் படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. சும்மா பழைய பாட்டை போட்டு பில்டப் கொடுத்துக்கின்னு ரீமேக் பண்ணிக்கின்னு ஒரு ஜாலியாக மக்கள் சும்மா சந்தோஷப்பட்டு வைக்கலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. வேறு எதுவும் இல்லை, கதையும் கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா எல்லாம் படத்தில் பண்ணுற மாதிரி பழைய படத்தை போட்டு ரீமேக் பண்ணி அந்த பழைய பாட்டை போட்டு ரீமேக் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. அவருடைய ஆக்டிங் ஏகே ஆக்டிங் நல்லா இருக்கு, ஆனால் கதை சரியில்லை. ஆமாம், என்ஜாயபிளா இல்லையா படம்? படம் எம்ஜிஆர் இருக்குங்க. அதாவது சொல்கிறேன்ல, பழைய பாட்டை போட்டு ரீமேக் பண்ணி போடுறாங்க, அதுதான் ஒரு ஜாலி. இதில் மற்றபடி கதை சரி கிடையாது. ஏகே ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆனால் அர்ஜுன் தாஸ் ரோல் எப்படி இருக்கு? அவர் நல்லா இருக்கு, அவர் பக்கா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் தாஸா ஏகேவனா யார் சொல்லுங்க? அர்ஜுன் தாஸ் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய ரோல்லாம் எப்படி இருக்கு? புரியல, அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் சினிமா டபுள் ஆக்ட் வராங்க, அது டூ ஸ்டார் நல்லா இருக்கு. பிரியா அந்த சாங் பழைய சாங்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? அந்த சாங்காக தான் படமே, பழைய சாங்காக மட்டும்தான் படமே. மற்றபடி படத்துக்கு கதையை பற்றி எதுவும் கிடையாது, அந்த சாங்காக தான் படமே. என்ன மாற்றிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கதை கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகலாம். சும்மா இதுக்கு எத்தனை ஷூட்டிங் பண்ணுறேன், துப்பாக்கி எடுத்து சுடுறேன், ரேஸ் ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், திரும்ப எல்லா பாட்டிலையும் அடிச்சமாக அடிக்கிற மாதிரி அதே பண்ணிட்டு இருக்காங்க. துப்பாக்கியில் சுடுறேன், சண்டை போடுறேன், பைக் ஓடுறேன், அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான்
என்ன மாற்றினா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கதை ஒரு வில்லேஜ் பற்றி வந்திருக்கலாம். ஏன்னா தலை எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணுறேன் அப்படியே போயிட்டு இருக்காரு. அதை சொல்ல வரேன். நான் எப்போ பார்த்தா ரேஸ் போட்டுறேன், எப்பவுமே ஃபைட்டிங் பண்ணுறேன், எப்பவுமே கண்ணி எடுத்து சொல்கிறேன், அதுலேயே போயிட்டு இருக்காரு. எல்லா படத்துலையுமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க மாட்டேங்குது. அதை ஒன்று இப்போ வீரம் படம் மாதிரி அழகாக வில்லேஜ் பற்றி அழகாக வரும். மாஸ் காமிக்கிற நேரத்தில் மாஸ் காமிப்பாங்க. இப்போ விசுவாசம் அது மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு 4-5 படமே தொடர்ந்து ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். ஆனால் நாங்கள் தளபதி ஃபேனு. தலை படம் பக்கா சூப்பராக இருக்குது. செம ஹிட்டு. வேற லெவலில் தலை தரமாக இருக்குது. படம் அருமையாக இருக்குங்க. தலையோடைய இந்த 63 வந்து எதிர்பார்க்கல. அதாவது பில்லா அமர்கலம் அட்டகாசம் எல்லாத்தையும் ஒரே படத்துக்கு ஆதி கொடுத்துட்டாரு. இது வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு வந்தால் இன்னும் வைத்திரமாக இருந்திருக்கும். ஸோ ஹாப்பி. வேற லெவல் தலை, வேற லெவல். எல்லாம் படம் வேற லெவலாக இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்க, அருமையாக இருக்குது. அப்பா மகன் இது வந்து ரொம்ப வேற லெவல் கொடுத்துருக்காங்க. சூப்பர். வந்து எல்லாம் பாருங்க. தலை மாசு. இல்லை ப்ரோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தலை தான் மாசு. தலை வேற லெவலு. ஆக்டிங்கு மங்காத்தா மாதிரி இருக்கு. மங்காத்தாவோட வேற லெவலாக எடுத்துருக்காங்க. சூப்பர். படம் நல்லா இருக்குது நண்பா. அஜித்துக்காக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு. ஐயா சூப்பர் ஐயா. படம் வந்து அஜித்துக்காக ஃபேன்ஸுக்காக எடுத்துக்கிறாரு. முழுக்க அஜித்தோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்று சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனால் அஜித்துக்காக 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம். நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை ரொம்ப அழகாக காட்டிடுறாங்க. இவன் கூட தலைவா ஒன் டைம் மேட்ச். விஜய் ஃபேன் இல்ல ஏதோ ஒன் டைம் மேட்ச் தான். மூஞ்ச பாருங்க தலைவா. ஏக்க தலைவா மூஞ்ச அப்படியே மார்க் பண்ணி வெளிய வச்சு கும்புங்க. லாஜிக் எல்லாம் எடுத்துருக்காங்க. என்ன லாஜிக் விஜய் ஃபேன் தலைவா சும்மா வந்து வளர்றான். படம் தரமா இருக்குது. ஃபேன்ஸுக்கான படம் சூப்பரா இருக்குது. தலைவா விஜய் ஃபேன் 67 படம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். எது லாஜிக் பாத்துறீங்க? லாஜிக் சொல்லலாம். லாஜிக் இல்ல ப்ரோ. படம் மேல சொல்றேன். அது டைரக்டர் மார்க்கெட் எடுத்துருக்காரு. அந்த படத்துல லாஜிக்கே இல்ல. இங்க பாரு, விஜய் ஃபேன் தானே. விஜய் எப்படி லாஜிக் வச்சிட்டு விஜய் ஃபேனானே சொல்லு. படம் தான் தீர்மானிக்கணும். லாஜிக்கே இல்ல. மார்க்கெட் எடுத்தாரு. வாரிசு போலமா இருங்க. மார்க்கெட் இந்த டைரக்டர் எடுத்தாரு. ஆனா லாஜிக் இருக்குது. இது லாஜிக்கே இல்ல ப்ரோ. இது ஓல்டு கான்செப்ட். மாஸா கொடுத்துருக்காங்க. சோ வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு எல்லாம் பயங்கரமா நல்லா இருக்குது. படம் ரியலா மாஸ் பண்ணிருக்காங்க. மாஸ் செட் ஆகிக்குது அஜித்துக்கு. ஆக்சுவலி இவன் மூஞ்சியை மட்டும் மார்க் பண்ணி அப்படியே இல்ல ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. டீசெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. ஷூரா நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். அதான் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அஜித்துக்கு மாஸ் தான் பண்ணிருக்காரு. அது ஏன்னா ஃபேன் பாய் பண்ணிருக்காருல்ல. ஸோ அவர் எப்படிலாம் அஜித்தை பார்க்கணும்னு எதிர்பார்த்துக்காரோ அந்த மாதிரி கொடுத்துருக்காரு மொத்த படத்தையுமே. அர்ஜுன் தாஸ் அவர் மாசம் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. எது ஓகே? என்ன கான்செப்ட் ப்ரோ? இது என்ன ப்ரோ? பையனை காப்பாத்துறது இது அதெல்லாம் பழைய காலத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க ப்ரோ. அதேதான் விசுவாசத்துலயே அதேதான். விசுவாசத்துலயே அதேதான். அந்த பையனுக்காக மாறுறது, அப்புறம் ஹீரோவா இது பண்றது ஓல்டு கான்செப்ட் ப்ரோ. வேணா மார்க் ஆண்டனி மாரி இல்ல. அந்த டைரக்டர் நல்லா தான் எடுக்கிறாரு. மார்க் ஆண்டனி மாரி வேற என்ன புதுசா கான்செப்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓல்டு கான்செப்ட். மாத்தி இருந்தா நல்லா இருக்குன்னு இல்ல ப்ரோ. அஜித் எல்லாம் அவரோட லுக்கு இந்த படத்துல விஜய் வந்திருந்தா நல்ல படம். அப்படியே இல்ல ப்ரோ. அப்படி இல்ல. சொல்லு மேன். ஒரு ஃபிளாஷ்பேக்னா கரெக்ட்டா இருந்துச்சு. இல்ல அந்த மாதிரி இல்ல கான்செப்ட் இருங்க ப்ரோ. இல்ல இருங்களா. இந்த ஒரு கதாபாத்திரம் ஒன்னு இருக்குதுன்னா அது யாரு என்ன அது எதுவுமே ப்ரோ. அவங்க அப்பா யாருன்னே தெரியாது. அஜித் யாருன்னே இவர் யாருன்னே தெரியாது. அஜித் யாருன்னு இல்ல. அவர் பேர் யாருன்னு பிரபு யாருன்னே தெரியல. யாரே கான்செப்டே இல்ல ப்ரோ. கான்செப்ட் இல்ல கான்செப்டே இல்ல ப்ரோ. சத்தியமான சொல்றேன். நீ என்ன படம் எனக்கு புரியல. எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் பார்த்து டென்ஷன் ஆன நானு. லூஸ் குதி ப்ரோ. ப்ரோ மெண்டல் குதி ப்ரோ. இந்த கேங்ஸ்டர்னா எல்லாமே காட்டணும். என்ன கிராபிக்ஸ் அப்படின்னா செலவு இல்லையா? தண்ணி குடுறா. அவுட் ஆஃப் 10க்கு 0 ப்ரோ. 0 நான் இப்ப சொல்றேன். இங்க பாருங்க, நான் ரிவ்யூ நிறைய கொடுத்திருக்கேன். இத மட்டும் போடுங்க. 0 ப்ரோ. 0. பிரசன்னா யாரு அந்த படத்துல? அது மட்டும் சொல்ல. கரெக்ட் அவனுக்கு. இங்க பாருங்க ப்ரோ. அஜித் எடுத்ததுல துணிவு நல்லா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்டா வந்து விசுவாசம் நல்லா இருக்கு ப்ரோ. வீரம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே ஓகே தான் ப்ரோ. இது ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ. அவரை நான் வந்து குத்த சொல்லல. அவர் அழகா இருக்காரு. இன்னும் அழகா இருக்காரு. விஜய் இது 3 படம் சொல்லுங்க. விஜய் இது 3 படம் இருங்க. ஒரு ஃபேன் பாய் இருங்க. நான் பேசிட்டேன். நான் ரிவ்யூ நான் கேக்குறேன். விஜய் இது 3 படம் சொல்லுங்க. வந்ததே. இவர் ஃபேன் பாய் தானே. இவர் ஃபேன் பாய் தானே. அது மேல எடுக்கணும் ப்ரோ. கண்டிப்பா என்னைய விடுங்க. நான் அஜித் இப்ப சொன்னாங்கன்னா விஜய் ஃபேன் சொல்லணும். அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இல்ல ப்ரோ.
சூர்யா ஃபேன் தாங்க, அந்த நாய் விஜய் ஃபேன். அதனால தான் அப்படி பேசிட்டு இருக்குது. அதை நம்பாதீங்க. சூப்பராக இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? அஜித்தோட ஆக்ஷன் ஒர்த்தா இருக்குது. கொடுத்த காசுக்கு மேலே ஒர்த்தா இருக்கு. மியூசிக்ல எப்படி? மியூசிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. பழைய படத்தை சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கு. அர்ஜுன் தாஸ் எப்படி பண்ணியிருக்காரு? ரொம்ப சூப்பராக பண்ணி. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ வளர்ச்சி அடைவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பண்ணியிருக்காப்புல. ஒரு பெரிய வில்லனே பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைன். எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சுண்ணா. அஜித் வேற மாதிரி காட்டிருக்காங்க. வேற லெவல். எப்படி தலை பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக நல்லா இருக்கு. படம் மாசத்துல படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்குதுண்ணா. அந்த மாதிரி படம் அல்டிமேட். ரெட்ரா வேணா மாசு. படத்துக்கு நிறைய நெகட்டிவ்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் ஓட்டிட்டுல விட்டாங்க. ஆனால் நான் காசு குத்தி பார்த்துருக்கேன். ஏகேகோசரம் படம் ஒர்த்து தலைவா. அல்டிமேட் ஹாலிவுட் மூவி இது. ப்ரோ வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. நானே ஒரு தலைவர் ரசிகர் தான். ஆனா தலை படம் பார்த்து ரொம்ப திருப்தி ப்ரோ. வேற லெவல். தலைதான் ப்ரோ. படம் வேற மாதிரி இருக்குது ப்ரோ. சரி வச்சிருக்காங்க ப்ரோ. எல்லாம் படம் சூப்பரா இருக்குது ப்ரோ. வேற மாதிரி இருக்குது ப்ரோ. தரமா இது வந்து பாருங்க. ஓகேவா? எல்லாம் நிறைய நெகட்டிவ் சொல்றாங்களே. நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க. தலை வேற லெவல் செஞ்சிருக்காரு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நீங்களே மிரடுறீங்க. அவ்வளோதான். சூப்பர் தலை. சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் செமக்கெத்துப்பா. மாஸ். எல்லா சீனும் சூப்பர். தலை வேற லெவலு. தலைவரே அருமையான படம். சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். வேற லெவல் போய் படம் சூப்பரா இருக்குதுங்க. ஏகே 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 கடவுளே அஜித் படம் ஏகே. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஃபேன் பேஸ் முதல்ல கொண்டு ஃபேமிலி முதல்ல கொண்டு யார் வேணாலும் பார்க்கலாம். கடவுளே அஜித் என்னதான் சொல்லியிருக்காங்க? ஃபேன் பேஸுங்க. ஃபேன் பேஸ் எல்லாமே உண்டு. எங்க தலை எப்படிலாம் கட்டணுமோ அப்படி ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. படத்துல எந்த ஒரு குறையும் இல்லை. எவனும் எந்த ஏட்டர்ஸும் வந்து பார்க்கலாம். யார் வேணாலும் பார்க்கலாம். ஏகே அஜித் குமார். மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பின்னிட்டாரு. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற லெவல். வேற லெவல்ல இருக்குண்ணா படம். மொத்தா வெறுத்துட்டா வாங்கி கம்பேக். சத்தியமா அம்மா என் தொண்டையை கட்டிட்டு இது பாருங்க. வெறுத்துட்டா வாங்கி தொண்டையை கத்தி வாய்ஸ் கத்தி கத்தி இப்படி ஒண்ணும் முடியல. அல்டிமேட். அந்த மாதிரி வேற மாதிரி ஒண்ணும் முடியல. கத்தி கத்தி கத்துறதுக்கு மாத்திரம் வாங்கிக்கிறேன். ரொம்ப முடியல. தொண்டை அந்த மாதிரி